வணக்கம் சார். வணக்கம். முதல் முறையாக பிரதமர் ஆனதுக்கு பிறகு 11 வருஷத்துக்கு அப்புறம் மோடி வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை விசிட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த விசிட்டை? முக்கியமான நிகழ்வு. ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்காரு. ஆர்எஸ்எஸ் நிறுவனரான டாக்டர் ஹெக்டேவார் மருத்துவர் அவருடைய சிலைக்கு, அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிலைக்கு காலடியில் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அங்கேயே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் 2வது தலைவர் கோல்வால்கருடைய நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இதே மாதிரி 25 ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது, அப்பொழுது ஆர்எஸ்எஸ் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடிய பொழுது வாஜ்பாய் அங்கே போய் அஞ்சலி செலுத்தினார். நூற்றாண்டு விழா காணும் தட்டத்தில் மோடி அஞ்சலி செலுத்துகிறார். பிஜேபி ஆட்டுவிப்பது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பிஜேபி இல்லை. இன்றைக்கி பிஜேபியோடைய ஆட்சியில் முக்கியமான விஷயங்களை முடிவு செய்கிறது ஆர்எஸ்எஸ் கொள்கைகளெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் தான் முன்ன பின்னையாக இருந்தாலும் அவங்க நிறைவேற்றுறாங்க. இந்த கட்டிடத்துக்கு போனதன் மூலம், ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனதன் மூலம் தெளிவான மெசேஜ் சமிக்கை மோடி கொடுத்துட்டார். நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான், நீங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன வேணால் பேசுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் எங்களுடைய வழிகாட்டும் அமைப்புன்றது தெளிவாக ஒரு தடவை மீண்டும் ஒருமை வெளி உலகுக்கு அவர் தெரியப்படுத்தி விட்டார். ஆகவே இது ஆர்எஸ்எஸ் அரசு, இது இந்துத்துவ அரசு, இந்தியாவுக்கு பெரும் கேட்டை விளைவிக்கப் போகிற ஒரு அரசு. இல்லை, இப்படி ஒரு சந்திப்பின் மூலமாக தான் வந்து இது வந்து ஆர்எஸ்எஸோட அரசுன்றதை மோடி நிரூபிக்கணுமா? அவங்களோட கொள்கையின் மூலமாகவோ அவங்களோட திட்டங்கள் மூலமாகவோ? இல்லை, ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் குறியீடுகளுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போய் தான் இது ஆர்எஸ்எஸ் நான் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது. அவங்க பல கொள்கைகள் மூலமாக ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவாவை இந்தியாவோட அரசியலோட மையப்புள்ளியாக மாற்றிய பெருமை மோடிக்கு தான், பாஜகவுக்கு தான் செய்யும். 1000 விமர்சனம் மோடி மேலே இருந்தாலும் பாஜக மேலே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி வராது போல வந்த ஒரு மாமணி. ஒருபோதும் அவரை ஆர்எஸ்எஸ் கைவிடாது, மாற்ற வேண்டும் என்று நினைக்காது. ஆர்எஸ்எஸ் உடைய உத்தரவை முக்கியமான விஷயங்களில் மீறி நரேந்திர மோடியும் போக மாட்டார். அது அவருக்கும் தெரியும். 2 பேருக்கும் அது வின்-வின் சுச்சுவேஷன். மக்களவைத் தேர்தல் 24 ஆர்எஸ்எஸ்ஐ ஒதுக்கி வைத்ததன் பலனை பிஜேபி அனுபவித்தது. 240 சீட்டு தான் வந்தது. உடனே மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. மகாராஷ்டிராலையும் ஹரியானாலும் பிஜேபி பெரிய அளவில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்க ஆர்எஸ்எஸ் தான் காரணம். அந்த முரண்பாடுகள் அகற்றப்பட்டு விட்டன. இப்பொழுதைக்கு எல்லாம் சுமூகமாக ஆர்எஸ்எஸ் பாஜக உறவில் போய்கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். போய்கொண்டிருக்க போன்ற தோற்றத்தை காட்டாங்க. போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் எவ்வளவு தான் முரண்பாடுகள் நிறையா இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லா முரண்பாடுகளையும் நம்ம வந்து அந்த உறவை முறிக்கக்கூடிய முரண்பாடுகளாக பார்க்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையிலே இருக்கக்கூடியது வந்து ஒரு மிக வலுவான பந்தம். அதில் முரண்பாடுகள் இருக்கும். எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் ரெண்டும் ஒரே அமைப்பு. 2 வெவ்வேறு அமைப்புன்றதுனால தான் வந்து வேற்றுமைகள் வருகின்றன. ஆனால் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அது வந்து ஒரு மதவாத அமைப்பு, தேர்தலில் போட்டியிடாத அமைப்பு. பிஜேபி ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி. அதனால் வந்து முரண்பாடுகள் வருவது இயற்கையானது. ஆனால் இந்த முரண்பாடுகள் காரணமாக ஆர்எஸ்எஸ் பாஜக உறவில் விரிசல் வந்துவிடும் என்று நினைத்தால் அது மிக மிக தவறான ஒரு போக்கு எண்ணம். மோடி என்பது அவர்களுக்கு வராது போல வந்த மாமணி. அதனால் மோடி ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் கைவிடாது. பாஜக ஆர்எஸ்எஸ்க்கான அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக போகுதுன்ற மாதிரி காட்டப்பட்டாலும் பாஜகவுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பதில் ஏன் வந்து இந்த ஒரு லேக் ஒன்று போயிட்டு இல்லை, அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் முரண்பாடு. அதை தான் நான் சொன்னேன். 2மே ஒரே அமைப்பாக இருந்ததுன்னா முரண்பாடே இருக்காது. ஒரு அமைப்புக்குள்ளே முரண்பாடு இருக்கும்போது 2 வெவ்வேறு அமைப்புகள் போது முரண்பாடுகள் தவிர்க்க முடியாதவை. நட்டா விஷயத்தில் ஏதோ சில முரண்பாடுகள் இருக்கிறது, அவையெல்லாம் களையப்படும். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக அவர்களுக்கு இடையே உள்ள உறவு அருந்துரும், மோடியை ஆர்எஸ்எஸ் மாற்றிவிடும் அப்படிலாம் யாராவது நினைத்தால் அது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான முட்டாள்தனமான ஒரு கருத்து. மோடி அவர்களை பொறுத்தவரையில் வாராது போல வந்த ஒரு மாமணி. 3வது முறையாக சொல்லுகிறேன். இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை அவங்களுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது. அதனால் மோடியை ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பாது. வாஜ்பாய் எல்லாம் சாதிக்காததை மோடி சாதித்திருக்கிறார் அவர்கள் பார்வையிலிருந்து பார்த்தால். அதனால் வந்து இந்த பிரச்சனைகள், நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு இடையிலான உறவு வந்து மேலும் வலுப்பெருமை அல்லாமல் அந்த உறவு அருந்து விழாது. 24 எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸை ஒதுக்கி வச்சது மூலம் பலன் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு. அப்பயே 2 பேரும் உஷாராயிட்டாங்க. ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வருது. 5ஆம் தேதியிலேருந்து ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 4 மாதம் பொறுத்து வரக்கூடிய எலெக்ஷனில். ஸோ அவங்க வந்து அடுத்த தலைமுறை, அடுத்த நூற்றாண்டை பார்த்து அவங்க கவனமாக வேலை செய்கிறாங்க. அவங்க தத்துவத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் 100 ஆண்டு
ஒரு இயக்கம் நிற்குது, இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி இவ்வளோ வலுவாக இருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆகியிருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை குறைத்து மதிப்பிடுபவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது விவரம் அறிந்தும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற முட்டாள்களாக இருக்க வேண்டும். அது ஒரு சித்தாந்தம். அதை வீழ்த்துறதுன்றது ஒரு தேர்தலில் 2 தேர்தலெல்லாம் அது முடியாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையில் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் இன்னும் கூட முரண்பாடுகள் வரும். ஆனால் ஒருபோதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைவிடாது. ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபி கைவிடுவதை பற்றி கனவு கூட காண முடியாது. ஓகே சார், பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸோட அலுவலகத்தை விசிட் பண்ணுறது மூலமாக நான் ஆர்எஸ்எஸோட கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ணுறேன்றத மெசேஜை சொல்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை அப்படி பார்க்குதான்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அந்த விஷயத்தை ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட அணுகுறாங்க. அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், அதோடைய ஜென்ரல் செக்ரட்டரி கோசபுலே அவர் ப்ரெஸ்ட்டை பேசும்பொழுது பிபிசியில் பேச சொல்லியிருக்கிறாரு, இந்த அரசை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அது கேட்கும்போது அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, அதை மக்கள் மதிப்பிட்டாங்க, ஆனால் நாங்கள் பாதுகாவலர் தான், நாங்கள் இந்த அரசை பாதுகாக்கணுன்ற அவசியம் அந்த மாதிரியான இடத்துல இல்லை, எந்த அரசு இருந்தாலும் நாங்கள் பாதுகாக்க தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அப்போ அது எப்படி இந்த அரசு வேறு, பிஜேபி கவர்மெண்ட் வேறு, ஆர்எஸ்எஸ் வேறுங்கிற அந்த பிரிச்சு அதானுங்க உண்மை. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆர்எஸ்எஸ் வேறு, கவர்மெண்ட் வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு, பிஜேபி வேறு. அவங்க 2 பேருக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. அதை தான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். யூசி 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஏன் முரண்பாடு வரப்போகுது? 2 பேருக்கு ஒன்றா இருந்தாலே முரண்பாடு வரும். 2 பேரும் வெவ்வேறாக இருக்கும்போது முரண்பாடு நிறையா வரதான் செய்யும். அது ஒரு சித்தாந்த அமைப்பு, இது ஒரு அரசு, இது ஒரு அரசியல் கட்சி. ஒரு அரசு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிக்கும் அதனோட சித்தாந்த அமைப்புக்கும் முரண்பாடுகள் இருப்பது மிக 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 இயல்பானது. அதை வச்சுட்டு அவங்களுக்குள்ள உரசல் வந்துடும் நினைப்பது ரொம்ப தவறானது. கடந்த காலத்தில் எலெக்ஷன் டைமில் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் முரண்பாடு வந்தப்போ மோடியை வில்லனாகவும் ஆர்எஸ்எஸ் நல்லவனாகவும் சித்தரிச்சு சில அறிவுஜீவிகளை பார்த்தோம். முட்டாள்தனமானது. ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் மோடியை தான் ஆதரிக்கணும், ஆர்எஸ்எஸ் ஆதரிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் தான் உங்களுடைய பிரதான எதிரி, மோடி அல்ல. ஆர்எஸ்எஸ் கூட பிரதான எதிரினா சித்தாந்த எதிரி, தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை. அது ஒரு சித்தாந்தம். 100 ஆண்டுகளை கடந்து இந்தியாவில் இன்றைக்கி நிற்குது. அது இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்குது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது இன்றைக்கி பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தம். கிட்டத்தட்ட 36% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதை சித்தாந்த ரீதியாக தான் எதிர்கொள்ள முடியுமே அல்லாமல் வெறும் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறது மூலமாக நீங்கள் அதை வீழ்த்தவே முடியாது. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அரசாங்கத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முரண்பாடு இருக்க தான் செய்யும். அதனால் சோவாட். அதனால் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நாளைக்கு பிரச்சனை வந்துடும், மோடி அவங்க கவுத்துல அப்படி நம்ம அப்படி சொல்லாது. இல்லை, நான் என்னோட விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய ஹையர் அஃபிஷியல் ஒரு கருத்தை சொல்கிறாரு, எந்த அரசையும் பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை, அது ரொம்ப என்னன்னா சும்மா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அர்த்தமும் கிடையாது. அவர் ரொம்ப கேள்வி கேட்கும்போது அப்படி தான் பதில் சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்றும் இந்த கவர்மெண்ட்டை பாதுகாக்கல, எந்த கவர்மெண்ட்டையும் நாங்கள் பாதுகாக்க தயாராக இருக்கோன்றது நீ திருடிட்டியான்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேட்டால் நான் ஒன்றும் திருடலையே, திருடுறதை நான் அனுமதிக்க மாட்டேன், ஊழலுக்கு நான் எதிரானவன், நெருப்பு மாதிரி அப்படின்னு பேசுவோம். அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? அந்த கதை தான் இது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணும், நாங்கள் எல்லா கவர்மெண்ட்டையும் காப்பாற்றுவோம், இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் காப்பாற்றணும் அவசியம் இல்லை அப்படின்லாம் பேசுகிறது அது ஒரு ஜும்லா. அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. நடைமுறையில் ஆர்எஸ்எஸ்ஸை மீறி இவங்களால் பெருசாக எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி ராமர் கோயில் கட்டினது, 370 நீக்கினது, பொது சிவில் சட்டம்லாம் இதெல்லாம் யாரோட கொள்கை? ஆர்எஸ்எஸோட கொள்கை. பொது சிவில் சட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன்னு மோடி சொன்னார்னா ஆர்எஸ்எஸ் அலோவ் பண்ணுமா? கோர் இஷ்யூவில் மோடியால் விலகி போக முடியுமா? அப்போ இதுதான் அளவுகோல். நீங்கள் ஓஸ்போலே கிட்ட போய் இப்படி கேட்டிங்கன்னா அவர் இந்த பதில் தான் சொல்லுவார். அந்த பதிலை அப்படியே நீங்கள் அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வார்த்தை அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அர்த்தமே கிடையாது. கேள்வி கேட்குறாங்க, கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தன்றது நீங்கள் மறைபொருளாக இருக்க அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும். உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதுன்னா. அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் கடந்து தான் போகணும். ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் பார்க்கவே முடியும். அப்படி தான் சொல்லுவார் அவர். பின்ன நாங்கள் தான் இந்த கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்துகிறோன்னு எவனா சொல்லுவானா? அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டாக்கும். நாங்கள் சொல்படி கேட்டு தான், ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்டு தான் பிஜேபி ஆட்சி நடத்துது, மோடி ஆட்சி நடத்துகிறான்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த கேள்வியே அபத்தமான கேள்வி. அதுக்கு பதில் இப்படி தான் இருக்கும். ஆகவே அதை அளவுகோலாக வச்சு நம்ம பேச முடியாது. சித்தாந்த ரீதியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பட்ட ஒரு இயக்கம். ஆர்எஸ்எஸோட எல்லா கனவுகளையும் அது இன்றைக்கி நிறைவேற்றிட்டு இருக்குது. 100 ஆண்டு கனவுகளை அது நிறைவேற்றிட்டு இருக்குது. வாஜ்பாய் செய்யாதது, அத்வானி செய்யாதது இன்றைக்கி மோடி செய்கிறாரு. அதனால் மோடி மாதிரி ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். மோடி, அமித்ஷா மாதிரி ஒரு ரெட்டையர்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த 2 பேரும் நாளைக்கு அரசியல் களத்தில் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பாடு திண்டாட்டம் ஆகிடும், மிகப்பெரிய திண்டாட்டம் ஆகிடும். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி மூர்தன்யமாக அரசியலில் முன்னெடுத்துட்டு போகிறதால ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டாவை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது பாருங்கள், கோர் அஜெண்டா, முக்கியமான கொள்கைகளை பற்றி தான் நம்ம பேச முடியும். அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா பிட்ஸ் அண்ட் பீசஸில் பேச முடியாது. 370 நீக்கியாச்சு, ராமர் கோயிலை கட்டியாச்சு, பொது சிவில் சட்டத்தை பற்றின விவாதத்தை தொடக்கியாச்சு. இதோட வேறு என்ன வேணும்? இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்துத்துவாவை இந்திய அரசியலோட மைய கருவாக நிறுவியாச்சு. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியும் முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கிறது குறைஞ்சது யாராலுங்க? பிஜேபியால். எந்த பிஜேபியால்? ஆர்எஸ்எஸால் வழிநடத்தப்படுறா பிஜேபியால். 10 வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷத்துக்கு மேலே கனவு காணாத விஷயம்லாம் இன்றைக்கி நடக்குது. மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து முஸ்லீம்ஸ் ஒதுக்கப்படுறாங்க.
உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி ஈது பண்டிகை, பொது வெளியில் தொழுகை நடத்தினா நடவடிக்கை எடுப்போம், பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணுவோம்னு போலீஸ் அதிகாரி சொல்கிறான். போலீஸ்காரனுக்கு பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணுற அதிகாரமே கிடையாது. ரம்ஜானுக்கு விடுமுறையை ரத்து பண்ணியிருக்காங்க ஹரியானா பாஜக. ஆமாம், இது எவ்வளோ கேவலமான ஒரு கவர்மெண்ட் இது. அப்பட்டமாக மதவாதி. இன்னொன்று ஆர்எஸ்எஸ் என்பது வந்து அப்பட்டமான ஒரு ரகசியவாத அமைப்பு. அது அவங்களோட நோக்கத்தை அடையிறதுக்கு அவங்க பலவிதமான தில்லாலங்கடி வேலைகளையும் கடைபிடிப்பாங்க. பச்சை பொய்யை சொல்லுவாங்க, ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லுவாங்க. இந்த தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு தான் மகாத்மா காந்தியை நாத்துராம் கோட்ஸே கொலை செய்தான். கொலை செய்யும்பொழுது அவன் இந்து மகாசபாவில் இருந்தான், அதுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்ல இருந்தான். ஆர்எஸ்எஸ்ல இருந்து கழட்டி விடப்பட்டான். அதனால் மகாத்மா காந்தி கொலையிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்போட வீரியமோ, அது இப்படி எடுத்துக்கலாம், அது எப்படி வேணால் சொல்லுங்கள், வீரியமோ வக்ரமோ உங்களுக்கு தெரிய வரும். அது அப்படியே இன்றைக்கி அவங்க பாஷையில் அழகாக செயல்படுத்திகிட்டு இருக்கார் மோடி. எப்படி மோடி அவங்க கைவிடுவாங்க? 1000 இருந்தாலும் மோடி அவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம், அவங்களுக்கு வரப்பிரசாதம். ஒருபோதும் மோடி அவங்க கைவிட மாட்டாங்க. எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை, இங்கே ஒரு அமைப்பை தாண்டி ஒரு தனிநபருங்கிற ஒரு செல்வாக்கு பெற்ற நபராக மாறிட்டார். அதாவது ஓரளவு மாறி இருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்கு மோடி தான் அவர் அந்த மாதிரி தலைவர். அதை தாண்டி அவங்களுக்கு வேறு தலைவர் இல்லை. இப்போதைக்கு மோடி வந்து, இது நல்ல கேள்வி, மோடி வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு பெரிய தலைவர். தனிமனித ஆளுமைகளை வந்து தனிமனித துதிப்பாட பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்பாதுன்றதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் கோர் பிரின்சிபல்ஸ் விலைக்கு போகாத வரைக்கும் தனிமனித ஆளுமைகள் அவங்க பூஷிப்பார்கள். அவங்க வந்து அதை கொண்டாடுவாங்க. மோடி மாதிரி ஒரு லீடர் அவங்களுக்கு வரவே வராது. அதனால் அவங்க மோடியெல்லாம் கைவிடவே மாட்டாங்க. அவங்க கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து அவங்களுக்கு 100 ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பிறப்பு. அதனால் இந்த அளவுக்கு கொடூரமாக இந்துத்துவ அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஆர்எஸ்எஸ்ன்றது என்ன அமைப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கெல்லாம் இடமே இருக்குது. அது வெளிப்படையாக இந்தியாவை இந்து ராஷ்டிராவை விரும்புகிற ஒரு அரசு, இந்தியாவோட பன்முகத்தன்மையை அழிக்கிற ஒரு அரசு. ஒன்றும் இல்லைங்க, வழிபாட்டுத்தல மசோதாவில் இன்னமும் 91ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டத்தை ஏற்றுக்கலையான்னு அதை ஏற்றின மத்திய அரசோட இன்றைய பிரதிநிதி பிஜேபி அரசு. அரசுன்றது கண்டினியூஸ் என்டைட்டி. அதை இன்ன வரைக்கும் பதில் மனு தாக்கல் பண்ணாமல் மோடி கவர்மெண்ட்டு அதை வந்து எவ்வளோ காலம் தாழ்த்த முடியுமோ காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறோம். இது அடுத்த மாதம் வந்து 6ஆம் தேதியிலேருந்து விசாரணைக்கு வச்சுருக்காரு தலைமை நீதிபதி. அவர் இந்த மாதத்தோடு ரிட்டையர் ஆகி போகிறாரு. அதில் ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன, கருத்து என்ன? ஆர்எஸ்எஸ் அண்மையில் மோகன் பகவத் என்ன சொன்னார்னா, ராமர் கோயில் எக்ஸாமில் கையில் எடுத்துக்கிட்டே வந்து புதுசாக கிளம்பி வராங்க. இல்லைங்க, அதை அப்படியே அவர் சொல்லுவாருங்க. அவங்க அதாவது வந்து அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பல குரல் மன்னர்கள், ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. அவங்க வந்து பச்சோந்திகள் கூட வந்து அவரிடம் பிச்சை வாங்க வேண்டும், அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுவோம். அதை அவர் பேசுகிறாரு. அதே ஆர்கனைசர் பத்திரிக்கை என்ன எழுதுது, 91ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டத்தை வந்து ஏற்றுக்கணுமானா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, வரலாற்று தவறுகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு எழுது. அது எந்த அப்போ ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் தலையங்கம் எப்படி இருக்குது? மோகன் பகவத் ஒவ்வொரு மசூதி கீழையும் போய் குளத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறதா தேடுறது நம்ம வேலை இல்லைன்றாரு. ஒற்றை வார்த்தையில் அதை நிரூபிச்சிடலாம். இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் 91ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிடலாம். செய்ய மாட்டானுங்க. ஒரு பக்கம் இப்படி பேசுவாங்க, ஒரு பக்கம் அப்படி பேசுவாங்க. ஆனால் அவருடைய உண்மையான கொள்கை இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றணும், 40,000 கோயில்களை மீட்டெடுக்கணும், சில 100 கோயில்களையாவது முக்கியமான மசூதிகளை இடிச்சுட்டாங்க எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் அவங்க நோக்கம். இதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் வேணாம். அதனால் ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி அவங்க சித்தாந்தத்துக்கு கொண்டு வந்தது மோடி தான், மோடியோட கவர்மெண்ட் தான். அதனால் மோடியை ஒருபோதும் அவங்க இழக்க மாட்டாங்க. மற்றபடி முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். அது எல்லாருக்குமே தான், அது எல்லா அமைப்புகளும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அடுத்த கிட்ட சப்ஜெக்ட் எத்தனை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி அன்பு, நன்றி.